ஹாய்ங்க. விளாக் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ கண்டினியூஸாக ஒர்க் வந்து போயிட்டே இருந்ததுனால விளாகே எடுக்க முடியல. இன்னைக்கு சண்டே. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி இருக்கும். ஏன்னா நேற்று வச்ச குழம்பெல்லாம் வந்து இன்னைக்கு காலையில எல்லாம் சாப்பிட்டு ஊற்றி அடிச்சாச்சு. அண்ணா அவங்க வந்து சிக்கன் எடுத்துகிட்டு வரேன், மீன் எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னாங்க. அதனால சரி எங்களுக்கு ஒரு 100 ரூபாய்க்கு மட்டும் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன். அண்ணா வந்து அவங்களுக்கு எடுத்ததுலேயே ஒரு 4, 5 பீஸ் மட்டும் போதும், தம்பிக்கு மட்டும் மீன் போதும், மற்றபடி வேண்டான்னு சொல்லியிருந்தேன்னா, அதனால் அண்ணா ஒரு 6, 7, 8 பீஸ் மாதிரி நம்மளுக்கு மீன் வந்து கொடுத்துட்டாங்க. அப்புறம் சிக்கன் ஒரு 100 ரூபாய்க்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. நீ போய் அதை சமைக்கலாமா? அதை சமைச்சிட்டு இன்னைக்கு வந்து என்ன ஒர்க் அப்படிங்கிறத வ்ளாகில் பார்க்கலாம் வாங்க. என்னன்னு தெரியல, வீடியோஸே வந்து எடுக்கிறதுக்கும் விருப்பம் இல்லாமல் போயிடுச்சு. அப்புறம் சில விஷயங்கள்லாம் நம்ம லைஃப்பில் நடக்குது இல்லையா, நம்மளை வந்து சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து ரொம்ப அப்படி பேசுறது இப்படி பேசுறது அப்படி அந்த இதெல்லாம் வந்து கேட்டு கேட்டு இப்போ சோஷியல் மீடியாவில் வந்து கரெக்டாக ஒரு போஸ்ட் போடுற கூட எண்ணம் இல்லை, வீட்லேயே வேலை செய்கிற கூட எண்ணம் இல்லைங்க. என்னன்னே தெரியல, மனசு அவ்வளோ சங்கடமாக இருக்குது. நான் ஜாலியாக வீடியோ போடணும், நம்ம சந்தோஷமாக இருக்கிற வீடியோ போடணும்னு நினைக்கிறோம். சந்தோஷமாக இருக்கும், ஆனால் அதை ரொம்ப நேரத்துக்கு இருக்க விட மாட்டேங்கிறாங்க. என்ன மக்களோ போங்க. சரி ஓகே, அது இருந்துட்டு போட்டு இப்போ வந்து மீனுக்கு மசாலா போட்டு ரெடி பண்ணிட்டாரு. மீன் வறுவல் மசாலாவே இருந்துச்சு. இன்றைக்கி பெருசாக மூடே இல்லை, சமைக்கிற மூடே இல்லை. அண்ணன் சரி எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்றதுனால ஓகே செய்யலாம் அப்படின்ட்டு நான் வந்து செய்கிறேன். சிக்கனுக்கும் பார்த்தீங்கன்னா கழுவிட்டு கொஞ்சமாக உப்பு மிளகாத்தூள்லாம் போட்டு அப்படியே பரட்டி வச்சுட்டேன். அவ்வளோ சும்மா சின்னதாக கிரேவி மாதிரி பண்ணிவிட்டு இது பண்ணிக்கலாம். முதல்ல மாதிரி இல்லை சண்டே சமையல். ஏன்னா எனக்கு வந்து பண்ணுறதுக்கு முடியல, வேலை ஜாஸ்தியாக இருக்குதுங்க. நம்ம வயிற்றுக்கு சம்பாதிக்கிறதுக்கு நம்ம எப்படி ஓடுறோம், நம்ம குழந்தைய பார்த்துக்கிறதுக்காக நம்ம எப்படி ஓடுறோம். ஒரு ஆண் துணை இல்லாமல் ஓடுறோம். ஆனால் ஈஸியாக வந்து நம்மளை தப்பாக பேசுகிறாங்க. அதெல்லாம் நினைக்கும் போது எதை பற்றி நினைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு தோணுது. ஆனால் இருந்தாலும் அது ஒரு பக்கம் நம்மளை வந்து மைண்ட் டிஸ்டர்ப் பண்ணுது. என்ன தெரியுமா, பேசுகிறவன் பேசிட்டு போகிறான்னு நம்ம நினைக்கிறோம், ஆனால் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கலையே நம்மளை எதுக்கு தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னு இருக்குது. எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தூக்கம் செமைய தூக்கம் வருது. மணி 1:30 மணி ஆகுது. காலையில் பழைய குழம்பே சாப்பிட்டாச்சு. மதியத்துக்கு வந்து கேட்டாங்கன்னா எதாவது செஞ்சு கொடுத்துக்கலாம், இல்லைன்னா நைட்டுக்கு எதாவது செஞ்சுக்கலாம் அப்படின்னு இருந்தேன். அண்ணன் எடுத்துகிட்டு வந்தனால செய்கிறேன். அந்தளவுக்கு மைண்ட் ரொம்ப அப்செட்டாக இருக்குது. சில நேரம் எனக்கு நானே ஆறுதல் சொல்லிக்குவேன், இருக்கட்டும் விடு பார்த்துக்கலாம், இவங்க நாளையில என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நானே வந்து ஆறுதல் சொல்லிக்குவேன். நமக்கு தெரியும், அந்த கடவுளுக்கு தெரியும் நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சில நேரம் அது இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம பண்ணும்போது நம்மளை எல்லோரும் பேசும்போது கஷ்டமாக தான் இருக்குது. இல்லை மனுஷனா கஷ்டம் இருக்க தானே செய்யும். சரி ஓகே, ஏதோ ஒன்று இருக்கட்டும், பேசுகிறவன் பேசட்டும் அப்படின்ட்டு போவோம். அதனால தான் சரியாக வீடியோஸ் எல்லாம் எடுக்கிறதும் இல்லை, போஸ்ட் பண்ணுறதும் இல்லை, ஷார்ட்ஸு கூட அதிகமாக நான் போடுறதும் இல்லை. இனியாவது வந்து கரெக்டாக எடுக்கணும், கரெக்டாக போஸ்ட் பண்ணணும் ஒவ்வொரு தடவையும் நினைக்கிறேன். நான் இடையில இந்த மாதிரி ஒரு அப்செட் ஆகிடுறேன். அது நான் பண்ணுற பெரிய தப்பு. எதை பற்றி யோசிக்கக்கூடாது நம்ம ஃபஸ்ட்டு. அப்படி இருக்கிறோம், நமக்கு நாமளே மோட்டிவேட் பண்ணிவிட்டு அப்படி தான் இருக்கிறோம். மென்டல் மாதிரி இருக்குல்ல பேசுகிறது, நம்மளுக்கு கடைசியில் மென்டல் ஆக்கி விட்ருவாங்க. நம்ம லைஃப் ஸ்டோரியெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர இதாக இருக்கும். இப்போ நீங்கள் மேக்கப் ஆர்டிஸ்ட் இதெல்லாம் பார்க்குறீங்கள, ஹஷ்மிதா இவங்கள்ட்ட பார்க்குறீங்கள. நான் அந்த மாதிரி சோஷியல் மீடியாக்காக ஊருக்காகலாம் நடிக்கல. நம்மளாம் தான் வெளியே வந்துட்டோம், போதுண்டா சாமி அப்படிங்கிற லெவலுக்கெல்லாம் நம்ம ஒரு 6 மாதம் வாழ்க்கையிலேயே அனுபவிச்சிட்டோம். அதனால வேண்டாம் அப்படின்ட்டு வெளியே வந்துட்டோம். எல்லாம் சொல்கிற மாதிரி தாங்க. அதாவது ஒரு லைஃப் விட்டு போகணும்னு நினச்சா உடனே அவங்க பொம்பளைங்க மேலே தான் வந்து அத்தனையும் தூக்கி போட்டு திணிப்பாங்க. அப்புறம் கேளுங்க, இதே பார்த்துக்கோங்களேன், ஒரு பொண்ணு வந்து ஓடி போயிட்டா திருப்பி வர்றா அப்படின்னா அவள் ஏற்றுக்கிறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. அதுக்கு பழைய மரியாதை கிடைக்காது. இதே ஒரு ஆண் வந்து ஓடி போயிட்டான், எங்கேயாவது வாழ்ந்துட்டு இருக்கா, திருப்பி வயசான காலத்துலையோ இல்லை கொஞ்ச நாள் கழிச்சோ திரும்பி வந்தேன்னு சொன்னான்னா எல்லாரும் ஏற்றுக்குவாங்க. அவனுக்கு நார்மலான லைஃப் வந்து கிடைக்கும், பிள்ளைங்கள்லேருந்து எல்லாம் ஏற்றிக்கும். அதே ஒரு பொண்ணு பண்ணான்னா அந்த மாதிரி ஒரு மரியாதையே இருக்காது. யோசிச்சு பாருங்களேன். நிஜமா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், என்னோட சர்க்கிள் இருக்கிற வரைக்கும் அந்த மாதிரி யாருக்குமே இல்லை. ஏன்னா அந்த பொண்ணு ஓடி போயிட்டு திரும்ப வந்துச்சு அப்படின்னா அதே மாதிரி மதிக்கிறது இல்லை. இப்போ அவள் தனியாகவே சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு கம்மன் அதுக்கு தனியாகவே இருந்துக்கலாம்டா, ஏன் திருப்பி ஃபேமிலி தேடி வந்தோங்கிற மாதிரி அது ஆயிடுது. ஆனால் ஒரு ஆண் அப்படி இல்லை, திருப்பி ஏற்றுக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க. இதுதான் ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள வித்தியாசமாக இருக்குது. என்னமோ இருக்கட்டும். சரி, நம்ம இன்னைக்கு சிக்கனுக்கு என்ன பண்ண போகிறேன்னா, சிக்கன் மசாலாலாம் போட போகிறது இல்லை. நல்ல வெங்காயத்தை வதக்கி விட்டுட்டு ஒரே ஒரு தக்காளி தான் எடுத்திருக்கேன் 1/2 கிலோ சிக்கனுக்கு. சீரகம், சோம்பு, மிளகு, ஒரு இத்தினூண்டு பட்டை, ஒரே ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, இதை மட்டும் நல்லா வறுத்துட்டு பொடியாக அரைச்சி அந்த பொடியை வந்து சிக்கனில் போட்டு நல்ல சிக்கனை வேக வைக்கணும். பார்த்துக்கோங்க, தண்ணி லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா சுருள வேக வச்சு எடுத்து பாருங்களேன். சிக்கன் அவ்வளோ அருமையாக இருக்கும், டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ அந்த எண்ணெய் நம்ம சிக்கனுக்கு ஊற்றின எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு வந்து
நம்ம வந்து நல்லா வதக்கணும். அப்போ சிக்கன் வந்து சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் மறுபடியும் கூட உங்களுக்கு குழம்பு கறி வேணும்னா தண்ணி ஊற்றிக்கலாம். இல்லை கிரேவியாகவே போதுன்னா அப்படியே வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் மோஸ்ட்லி அந்த மாதிரி தான் செய்வேன், நல்லாயிருக்கும். சரி வாங்க இது செய்யலாம். வெங்காயம் கட் பண்ணியாச்சு. அளவாக 1 ஸ்பூன் தான் போடணும் எல்லாமே. ஃபஸ்ட்டு மிளகு போட்டுடலாம். சின்ன ஸ்பூன் இருக்குங்களா, அதில் 1 ஸ்பூன் தான் போடணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இவ்வளோதான் தெரியுதா, இவ்வளோதான் எடுத்திருக்கேன் கையில். ஸோ இதை போட்டுக்கலாம். மிளகு வந்து ஃபஸ்ட்டு போட்டுருங்க. ஏன்னா சீரகம் சோம்பு வந்து ஃபஸ்ட்டு போட்டிங்க அப்படின்னா கருகிரும். மிளகு கொஞ்சம் ரோஸ்ட் ஆகும். அதே அளவுக்கு மிளகு எடுத்த அளவுக்கே வந்து இங்கே பாருங்கள் கையில் சோம்பு எடுத்திருக்கேன். சோம்பு அதே அளவுக்கு சீரகம் கொஞ்சம் கம்மியாக கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாங்க 2 கிராம்பு. பட்டை எல்லாம் இல்லை, அதனால எதுவும் போடலை. மல்லித்தூள் வந்து இருந்துச்சு அப்படின்னா மல்லித்தூள் வந்து போட்டுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா மல்லியும் வந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். அந்த நாட்டுக்கோழியில் சாப்பிட்றோம் இல்லை, அந்த அளவுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதை நல்லா வந்து வறுத்துக்கலாம். எங்கே சுத்த போனேன் சொல்லாமல் போயிட்டேன். ஆத்தாக்கு சொல்லிட்டு போனையா? உண்மையிலே நீ ஆத்தாக்கு சொல்லிட்டு போனேன். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டாச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, இருங்க பேக் கேமராவுக்கு. தான் இது மட்டும்தான் நம்ம ஒரு மாசமா சண்டே சமையல் நம்ம என்னத்த பண்றோம் போடுறதுக்கு கடையில் வாங்கலாம். சத்து நீங்க அவ்வளோதான். இது வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே லைட்டாக கலர் மாறினதையுமே எடுத்துக்கலாம். நீங்கள் ரொம்ப விட்டிங்கன்னா கருகிரும். இதை எடுத்து போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அது எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நான் வந்து பாமாயில் தான் யூஸ் பண்ணுறேன். கடையில் விற்கும்ல அந்த பாமாயில் தான் நாங்கள் வந்து வாங்கியிருக்கிறோம். அதை கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு, உங்களுக்கு நெய் வேணால் நெய் போட்டுக்கலான்னு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இன்னைக்கு விட நாளைக்கு சாப்பிட இன்னுமே நல்லாயிருக்கும். அம்மா பலாப்பழம் இருக்குதா? ரொம்ப நாளாக ஒரு டவுட் இருக்குது, வேணா அப்படிதான் ஹோட்டல்லாம் தராங்களோ அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நம்ம நெக்ஸ்ட் டே சூடு பண்ணி சாப்பிட்றது வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்குதா. நெய் நாங்கள் வீட்லேயே வந்து காய்ச்சி வச்சிருக்கிற நெய். பால் வாங்குறோம்ல நாங்கள். அம்மா பலாப்பழம் இருக்கலாமா? கொஞ்சம் போட்டுக்கிறேன். கேக்குக்குமே இதே தான் யூஸ் பண்ணிக்குவேன் நான். கடையில் அதிகமாக நான் வாங்க மாட்டேன். ஏன்னா கேக்கில் ரொம்ப நான் வந்து அது பெரிய பிஸ்னஸாக எடுக்கிறது இல்லைல்ல. எனக்கு இருக்க கஸ்டமர்ஸ் லெவலுக்கு நான் பண்ணிட்டு இருக்கிறேன், அவ்வளோதான். பெரிய லெவலுக்கெல்லாம் போகணும்னு இன்னும் எனக்கு ஆசையும் இல்லை. அதுக்கு வந்து முயற்சிகளையும் நான் எடுக்கிறது இல்லை. கட் பண்ணிடுறேன். வெங்காயம் கொஞ்சமாக, கடுகு 2 சோம்பு, அப்புறம் வெங்காயம் போட்டுக்கிறது. நல்லா வணங்கணுங்க, நல்லா வணக்கிடுங்க. அதுக்கப்புறமா தான் வந்து நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு தக்காளி போட்டு சிக்கன் போட்டு, சிக்கன் ஆஃப் பாயில் ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா போட்டிங்கன்னா தான் சூப்பராக இருக்கும். கொண்டு வைப்பா. இது பார்த்தீங்களா எப்படி வெங்காயம் வதங்கிருக்கு? இந்த மாதிரி வதங்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் போட்டுட்டேன். நான் போட்டு வீடியோ எடுன்னு சொல்ல ஃபுல்லாரையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதோட மிக்ஸ் ஆகிருக்கு. ஏன்னா அப்புறம் கறிக்கிறது எப்போ தான் தக்காளி போடுறேன். இதெல்லாம் நல்லா வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு மனம் இப்போ தான் வருதா. இது வந்து கொஞ்சமாக சிக்கனில் போட்டு பரட்டினேன். சிக்கன் மசாலா பரட்டினேன், அவ்வளோதான். ஆமாம், என்னமோ வாசம் வருது. உப்பு போட்டுக்கலாமா? கொஞ்சம் உப்பு போட்டுருக்கேன். சிக்கன்லேயே போட்டிருக்கேன். கொஞ்சமாக போட்டு கறக்கி வச்சுருக்கேன், அவ்வளோதான். நமக்கு தெரியல உப்பு நல்லா இருக்கு. அப்புறம் பார்த்துட்டு போட்டுருக்கேன். சாம்பாரா என்னது? சிக்கன்டா. சிக்கன் தான். என்ன வைக்கிற? சிக்கன் சாம்பார் வைப்பாங்க. குழம்பா என்ன? குழம்பா என்னது? நீ வருங்காலத்தில் வரும்போது சிக்கன் சாம்பார்லாம் கண்டுபிடிச்சு குழம்பா என்னது? கிரேவி இல்லாமல் குழம்பு இல்லாமையா? மீன் பொரிச்சு தரேன். கொஞ்சம் கட் பண்ணிட்டு அரிசி சிக்கன் போட்டு இப்போ நல்லா பெரட்டுறோம். நான் வந்து இப்போ தண்ணியை ஊற்றலாம் கேட்காம. ஏன்னா எந்த மசாலாவும் போடல. நம்ம சிக்கன் போட்டு பெரட்டி வச்சுருந்தோம்ல, உப்பு மிளகாத்தூள் கொஞ்சம் சிக்கன் தூள் அதோட சேர்த்து அந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட சேர்த்து வணங்கிட்டு இருக்குது. இந்த தண்ணியெல்லாம் ஊற்றிருந்தோம், அதெல்லாம் வற்றிட்டு இப்போ பாருங்கள் எண்ணெய் வந்து தெரியுதா.
நீ அப்படியே வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, நான் இதில் வந்து கொஞ்சம் புதினா மல்லி அப்புறம் ஒரு தக்காளி போட்டு அரைச்சிருக்கேன். ஏன்னா நல்லா பொடியாக அரையலை. அதெல்லாம் போட்டு அரைக்கும் போது கொஞ்சம் பொடி நல்லா பேஸ்ட் மாதிரி வந்துடும். இதை வந்து மேலே ஊற்றிடுறேன். மிளகு போட்டுக்கிறதுனால காரம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. ஏன்னா மிளகோட காரமே இருக்குது. அதனால மிளகாலாம் எதுவுமே போடலை. கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி மல்லித்தூள், நான் மல்லி இதில் போட்டு அரைக்கல, அதனால நான் மல்லித்தூள் போடுறேன். கட் பண்ணி ஷூட்டிங் ஆக்ஷன். இன்னும் சிக்கனே வேகல, ஒரு ஆள் சாப்பாடு போட்டு வசிக்குது. மீன் ஒரு பக்கம் வறுத்துக்கிட்டு சிக்கன் ஒரு பக்கம் வெந்துக்கிட்டு இருக்குது. அதுக்குள்ள அந்த சாப்பாடு போட்டு ரெடியாக வச்சாச்சு. அவ்வளோதான் guys. இன்னைக்கு வந்து மீன் குழம்பு சண்டே சமையல் மாதிரி வளர ஆரம்பிச்சிட்டேன். சிக்கன் வந்து குழம்பு இல்லை கிரேவி இல்லை, அந்த மாதிரி ஒரு வெரைட்டி. அப்புறம் மீன் வறுவல், ஒயிட் ரைஸ், என்னோட சண்டே சமையல். வாங்க சாப்பிடலாம். என்னன்னா மீனை வந்து கையில் தொட்டுட்டு இனி போய் நான் சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணால் அந்த சாரீலேயும் அதே மாதிரி வந்து ஸ்மெல் அடிக்கும். அடுத்தது ஸ்டிச்சிங்க்கு போனாலும் ட்ரெஸ்ஸில் ஸ்மெல் அடிக்கும். என்னதான் அது நம்ம சோப் போட்டு வாஷ் பண்ணாலுமே எனக்கு என்னென்னா ஐயோ கவுச்சி வாடை அடிக்குதோ அப்படின்னு தோணும். அதனால இன்னைக்கு வேலையே கெட்டு போச்சு இல்லை மீனுனால. அடுப்பாக ஆயிடும். ரொம்ப வந்து அப்படியே எனக்கு வந்து விசிறாராமா. அம்மா வேர்க்க சமைக்கிறான்னு வேறுங்க விசிறி விட்றாராமா. எதுக்குன்னா இந்த மீன் துண்டுக்காக. மீன் துண்டு நைஸு. சரி நான் பொரிச்சு கொடுத்துட்ருக்குறேன். ஸோ நீங்களும் உங்கள் வேலையில் இந்த மாதிரி இருப்பீங்களான்னு சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு வந்து அது நீ போய் செய்யறது அந்த ஸ்மெல் அடிக்கும் அப்படின்றதுனால நான் வந்து நீ செய்ய மாட்டேன். பார்க்கல, காலையிலே குளிச்சாச்சு. நீ மறுபடியும் போய் குளிச்சுட்டு வந்துட்டு நீ உட்காரணமா என்ன ஏது ஒன்றுமே புரியல. இன்றைக்கி நாள் இப்படி தான் ஒரு டென்ஷனோடவே போகுது.